உங்க பேபிஸ்க்கு தினமும் லஞ்சுக்கு பருப்பு சாதம் தயிர் சாதம் மாதிரியே கொடுக்காம இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சம்மருக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியாவும் பேபிஸ்க்கு வெயிட் கெயின்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ சம்மர் டைம்ல சாப்பிடாத பேபிஸ்க்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் காலியா தான் வரும். ரெசிபி பாத்திரலாமா? பாப்பாக்குன்னு வச்சிருக்க அந்த பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் லைட்டா சாட்டே பண்ணிட்டு ஒரு சின்ன கேரட் எடுத்து நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இந்த நெய்லயே இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. யூசுவலா நான் சின்ன கிரேட்டர்ல தான் வந்து கேரட் துருவேன். பட் பாப்பா அதை எடுத்துட்டு ஓடிட்டாங்க, எங்கே எடுத்து போட்டாங்க, எப்படி 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். அதனால நான் பெரிய துருவல்ல இன்னைக்கு சீவி இருக்கேன். இந்த கேரட் வேகிற அளவுக்கு மட்டும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகிட்டு இருக்க டைம்ல சும்மா ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காய் எடுத்து அரைச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் தாராளமா நீங்க 1 இயர் பிலோ இருக்க பேபிஸ்க்கே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இனிஷியலா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஃபுட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 20 ml வரைக்குமே நீங்க பேபிஸ்க்கு தாராளமா தரலாம். 1 இயருக்கு அப்புறம் நீங்க இன்னும் கூட அளவு அதிகமாவே கொடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்த அந்த கேப்ல தண்ணி எல்லாம் வத்தி கேரட் நல்லாவே மசிகிற அளவுக்கு வெந்திருக்கும். இதுல இப்போ வடிச்ச சாதத்தை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் டைம்ல பேபி ஃபுல்லா தாராளமா நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது பேபி ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஆல்சோ இது பேபிஸ்க்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். அவங்களோட டம்மிக்கு இது ரொம்ப ஜென்டலா இருக்கும். நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால உங்க பேபிஸ்க்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பேபிஸ்க்கு கம்ப்ளீட்லி சேஃப் தாங்க. கூடவே கொஞ்சமா பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நீங்க இதை வந்து குக் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்க பேபி சாப்பிடுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நீங்க வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த சம்மர் டைம்ல பொதுவா பேபிஸ் வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த ஹீட் வந்து பேபியோட அப்பிடைட்டை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ பசி பெருசா இருக்காது. ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் டேஸ்டியா இருக்கிற ஃபுட்ஸா பார்த்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆல்சோ ரெகுலரா ஒரு ஃப்ரூட்டும் கொடுத்துக்கோங்க. மறக்காம தண்ணி நிறைய கொடுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பேபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த சம்மருக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிண்ணம் காலியானது இந்த ரெசிபிக்கு தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.